ஜோடியா எல்லாரும் வராங்க. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன கார்த்தியும் ரேவதி கூட வருவான். நிச்சயமா இன்னைக்கு அவனை கதற விடுறேன். ரேவதியை கொல்லாம விட மாட்டேன். கிளைமேட் செம்மையா இருக்குல்ல? ரோ, அங்க பாரு, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துருப்பாங்கன்னு பாட்டி கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ரோ, இங்க உட்காரலாம். உட்காருங்க. சப்பா, நல்ல காத்துல இப்போதான் சுதந்திர காத்த சுவாசிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தையோட கண்காணிப்பும் சின்னத்தையோட நச்சரிப்பும் இல்லாம இங்க இருக்கிறது எவ்வளவு ரிலீஃபா இருக்கு தெரியுமா? இதே வீட்ல இருந்திருந்தோம்னா இதெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்க முடியுமா நம்மளால? ஆமாங்க, பாட்டி வீட்ல இருக்கிறதுனாலதான் இந்த சந்தோஷத்தெல்லாம் நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது. பாட்டி வீடு உண்மையிலேயே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. இந்த இடம், காத்து எல்லாத்துக்கும் மேல நம்மள யாரும் வாட்ச் பண்ணல. பிரைவசி கிடைச்சிருச்சு. உன்ன அழகா கொஞ்சிக்கலாம். அடே அப்பா, ஆள பாரு, இது பப்ளிக் பிளேஸ், எல்லாரும் இருக்காங்கல்ல. இது வேணா பப்ளிக் பிளேஸா இருக்கலாம், ஆனா நீ என்னுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. துர்கா, வந்துட்டியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இதான் நீ சொன்ன இடமா? ஆமா, நல்லா பாரு, ஜோடியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா இல்ல? பெரும்பாலும் புதுசா கல்யாணமான ஜோடிங்க, 1-2 லவ்வர்ஸ் கூட இருக்கலாம். எல்லாரும் தனிமையில ரிலாக்ஸா உட்காந்து மனசு விட்டு பேசுறதுக்கான இடம் இது. அப்படியா? சரி வா, நம்மளும் போய் உட்காருவோம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல?